இருந்துட்டேன். ஆனா நம்ம மேலேயும் ஒருத்தி உசுரா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது காத்துக்கிட்டு அதான் குடும்பம் நடத்தி பார்த்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உள்ள இருக்கும்போது நீங்க தான் அதுக்கு மாப்பிள்ள பார்த்து அதுக்காக அதை மறந்து குடிச்சு கேட்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சரி மாப்பிள்ள நடக்காம பாத்துக்கிறோம். அதனால என்ன பண்றீங்க மாமா, இந்த மாப்பிள்ள பாக்குற சொல்ல இதோட விட்டுருங்க. அதையும் மீறி உங்க வீம்புக்கு செய்யணும்னு நினைச்சீங்க அப்புறம் மாமன் எல்லாம் பார்க்க மாட்டேன். கருவா எடுத்து நடு மண்டையில நச்சு நிறைக்கிறவன். வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு நாளை கட்டிட்டு போனதுக்கு அப்புறம் மறு வீட்டுக்கு வரும்போது முகத்தை பார்க்காம இலைய பார்த்த சோறு வைப்ப. அதனால அப்படிலாம் பேசாத. நான் தான் சௌக்கியமா ஏமா வெளியே நிக்க வச்சு பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு பேசலாம் இல்ல? அடியே முத்தாளகு முத்தாளகு எந்திரடியே எந்திர சொல்றேன். வந்து பாரு அங்க யார் வந்திருக்கான்னு. என்னடா வகதக தெரியாம வாசலேறி வந்து நின்னுகிட்டு திரும்பி போகணுமா வேணாமா? ஏய் நீயும் பொண்டாட்டியும் வாய்ஸ் விடால எங்க அப்பா தலை விரட்டின மாதிரியே என்னையும் விரட்டலான்னு பாக்குறீங்க. எங்க அப்பன மாதிரி நானும் விட்டு கொடுத்துட்டு போயிருவேன்னு நினைக்காத. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களா பாவிகளா. உங்க வயிற்றுச்சல தான் அவங்க போய் சேர்ந்தாங்க. அழுகாதடா வேணாண்டா வீரா. முடிவா சொல்ற கேட்டுக்க, உன் மகதான் எனக்கு பொண்டாட்டி. நீங்க யாரும் இதை மாத்திர முடியாது. சொல்றாங்க இவன் இங்க வந்து நிக்கிறான். ஏய் போடா. பழிதிக்க வந்திருக்கான்டா. பொண்ணை கட்டிய வாத்தா விட்டுட்டு போனதெல்லாம் எடுத்துட்டு போலான்னு நினைச்சிட்டான். போயா போடா. யாருக்கு அவனுக்கு காசு பணம்? உனக்குன்னு எவ்வளவு வேணும்னு கேளு, சம்பாரிச்சு சேர்த்து கொண்டு தரேன். இந்தாரு. ஆனா முத்தளவை மட்டும் எனக்கு கொடுத்துரு, நான் போயிட்டே இருக்கேன். கேட்க ஆள் ஓரா போயிட்டியா? உருத்தானே நாங்க இருக்கோம்டா. கத்து நீ குத்தா மட்டும் இறங்குமா, நான் குத்தானே இறங்கும்டா. யாரா அவனைய பிடிச்சி வச்சிருந்தா? குத்துறா குத்துறா கவனப்பல குத்துறா. நீ அடிக்கட்டுமே. கிழவி அவனை முன்னுக்கு அனுப்பிச்சுட்டு பின்னாடி ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து நிக்கிறீங்களா? எல்லாருமா சேர்ந்து என் வீட்டை ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீங்க, முடிச்சிட்டீங்க. அப்படித்தானே? மரியாதையை அவனை இழுத்துட்டு போயிரு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவன் காணாப்படமாயிருவாண்டி. மரியாதை இல்லாம போடி வாடி பொறுக்கி நிறைய விளக்கு மாதிரி பிஞ்சுறேன். குரல்ல கடிச்சு விடுவேன் போடி நாய. அவ்வளவு வார நாந்துக்கு வந்து தலையாட்டி வைக்கிறேன் உனக்கு. பாரு என்ன கொள்ள முடியும் முதல்ல. பரதேசிங்களா, என் வீட்டு படியார் எனக்கே சவால் விடுறீங்களா? முத்தலக வரேன் விடு. என்ன செய்ய போறேன்? நான் வேணான்னு விலகி போனதுக்கு நீதான் நினைச்சா தப்பு இல்ல, வாழ்ந்தா உங்களோட தான் வசனம் எல்லாம் பேசுனேன். இந்தாரு இப்ப நீ முழுசா எனக்குள்ள வந்துட்ட. இனிமே ஆத்தாளுக்கும் கூட பேசுறது பிடிக்கல, என் அப்ப என் கௌரவம் போயிரும். அதனால நான் அவங்க சொல்றது தான் கேட்பேன். அப்படி இப்படி ஏதாவது திருகல் பண்ணி விலகலாம் நினைச்ச, உன்னை வெட்டி கொன்னே போட வேண்டிய. சும்மா சொல்றேன் நினைக்காத, கண்டந்துனமா வெட்டி வச்சுக்க. வேடிக்கை பாக்குற விளக்கண்ணைகளா நீங்க தானே இருக்கலாம் சாட்சி. நீ எனக்கு வேற எவனுக்கு மேலடி.